திண்டுக்கல் அடுத்துள்ள தாடிக்கொம்பில் 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோவில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் 100 வருடங்களுக்கு பழமையான பழனி ஆண்டவர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு தாடிக்கொம்பு பழனி ஆண்டவருக்கு சிறப்பு அலங்காரமும் செவ்வரளி மாலையும் அணிவித்து சிறப்பு ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். அதிகாலை முதல் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இக்கோவிலில் வேல் சன்னதி அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். இந்த வருடம் தைப்பூசத்தை முன்னிட்டு காலை 9 மணி முதல் உற்சவருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், திரவியப்பொடி, மாப்பொடி, பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர் உட்பட 16 வகை அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதன் பின்னர் உற்சவருக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. மாலையில் தேரோட்டம் நடைபெற்றது. தாடிக்கொம்பு ஊர் நாட்டாமைகள் இருளப்பத்தேவர், மாரிமுத்து முதலியார், ஆறுமுக கவுண்டர் ஆகியோர் தேரோட்டத்தை வடம்பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்துச் சென்றனர். தேரோட்டம் தாடிக்கொம்பின் தேரோடு 4 வீதி வழியாக உலா வந்து பின்னர் கோவிலை வந்தடைந்தது. இந்த தேரோட்டத்தில் வழிநெடுகில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு அருட்பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. தைப்பூச தேரோட்ட திருவிழாவினை ஊர் நாட்டாமைகள், பழனி ஆண்டவர் திருக்கோவில் நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.